சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டியை அடுத்த மீன்வாயின் தெருவில் பொது வழியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர்களிடம் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். பொதுப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததால் இவர்கள் தற்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுகிறது என்பதை தற்போது கேட்போம். ஆமா, இந்த பாதையை ஆக்கிரமிச்சதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? முதல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர முடியலங்க சார். பொலியா நடந்து வரோம், முள்ளு குத்துது, பாம்பு நிறைய வருது. ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு தண்ணி கொண்டு வர முடியல, ஒரு கடைக்கு வர முடியல, ஒரு மெயின் ரோட்டுக்கு வரதுக்கு எந்த விதமான பாதை இல்லைங்க சார். தனி நம்பர் பாதை, ஒவ்வொரு காட்டுல பொலித்தடமா பொலியா குழந்தைங்க எல்லாம் வலிக்கிட்டு விழுவுறாங்க சார். ஒரு முதியவர்களுக்கு ரொம்ப வயசானவங்க எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எதுவும் கூட்டு வரதுக்கு எந்த ஒரு இது இல்ல. அவங்க சப்போஸ் ஒரு இறந்தாலோ எடுத்துட்டு வரதுக்கு எந்த விதமான ஒரு பாதையும் கிடையாது சார். நாங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுறோம். நாங்க ஒரு இந்திய நாட்டு தமிழ்நாட்டு பிரஜை. வெளி அகதிங்களுக்கு நம்ம இந்தியாவில இடம் இருக்கும்போது எல்லாம் சுதந்திரமும் எல்லாமே குடுக்கறாங்க, உரிமையும் குடுக்கறாங்க. நாங்க தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த நாங்க இந்திய பிரஜா. எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை ஒரு தடப்பாதை, அதே இல்ல ஒரு தண்ணி கொண்டு போகல. நாங்க எதுக்கு சார் ஓட்டு பண்ணோம்? எங்களுக்கு ஓட்டு உரிமையே வேணாம்.